அது ஆசீர்வதிக்கப்பட்ட பொருளா, ஆசீர்வதிக்கப்படாத பொருளா? ஆசீர்வதிக்கப்படாததா, ஆசீர்வதிக்கப்பட்டதா? அது அங்கே புக் ஸ்டாலில் இருக்கும்போது ஆசீர்வதிக்கப்பட்டதா படாததா, அதான் கேள்வி. ஆசீர்வதிக்கப்படாத பொருள், ஏனெனில் ஆசீர்வதித்த பொருட்களை விற்கக்கூடாது. அதனால தான் இங்கே ஃபாதர் சொல்லுவாங்களே, ஆராதனைக்கெல்லாம் வரும்பொழுது உங்களுடைய பொருட்களை வாங்குங்க, பிளஸ் பண்ணுவோம் அப்படின்னு. ஆசீர்வதித்த பொருட்களுக்கு பணம் கொடுக்க முடியாது. திருத்தூதர் கைகளை வைத்ததும் அவர்கள் தூய ஆவியை பெற்றுக்கொண்டதை சீமோன் கண்டபோது, நான் யார் மீது கைகளை வைப்பேனோ அவரும் தூய ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுங்கள் என்று கூறி அதற்காக பணம் கொடுக்க முன் வந்தான். இந்த பாவம் இன்னைக்கும் சபையில சொல்லுவாங்க, திருச்சபையில இந்த பாவத்துக்கு ஒரு பேர் இருக்கு, என்ன தெரியுமா? சிம்மனி அப்படின்வாங்க. சிம்மனி அப்படி ஒரு பாவம் தெரியலன்னா கேட்டுக்கோங்க, அந்த வார்த்தை சிம்மனி அப்படின்வாங்க. இவன் பாருங்களேன், நீ கை வச்சா தூய ஆவியானவர் கிடைக்கிறாங்க, நான் வச்சாலும் கிடைக்கணும், எவ்வளோ பணம் வேணும் உனக்கு அப்படின்னா. பேதுருக்கிட்டையும் யோவான்கிட்டையும் சொல்கிறாங்க, பைசா கொடுத்து தூய ஆவியானவர் வாங்க முடியும்னு நினச்சார் அவர். பைசா கொடுத்து வாங்க முடிகிறவர் அல்ல தூய ஆவியானவர். பைசாவை கொடுத்து ஆசீர்வாதங்கள் வாங்க முடியாது. அப்படி யாராவது நீங்கள் நினச்சிங்கன்னா அது தப்பானது, அது தவறான ஒரு விஷயம்.